இன்று மிக முக்கியமாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை சம்பந்தமாகவும் அதனின் உள்ளடக்கங்கள் சம்பந்தமாகவும் அது எவ்வாறு கடத்தப்பட்டிருக்கிறது என்று தொடர்பாகவும் பேசுவோம். இந்த அறிக்கையானது செம்மணி மனித புதைகுழி, உங்களை அனைவருக்கும் தெரியும், தற்பொழுது இலங்கை வடக்கில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு பேசு பொருளாகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் கருதப்படுவது இந்த செம்மணி மனித புதைகுழி. இன்று வரை ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகளும் எலும்பு எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்த விடயம்தான். இந்த புதைகுழி எப்போது நடத்தப்பட்டது, எப்போது இது செய்யப்பட்டது, இந்த சம்பவங்கள் எப்போது நடந்தது என்பது தற்பொழுது வரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையானது சில தெளிவான விளக்கங்களை பொதுவாக தெரிவிக்கின்றது. இந்த அறிக்கை 2 நாட்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை தொடர்பாக இலங்கை தெற்கிலுள்ள பெரும்பாலான ஊடகங்கள் சுய தணிக்கை செய்து கொண்டன. அதாவது அவர்களை தங்களை தாங்களாகவே சென்சார் செய்து கொண்டார்கள். ஸோ இதை பற்றி எந்தவித தகவல்களும் அவர்கள் தங்களுடைய செய்தித்தளங்களில் வெளியிட்டதாக தெரியவில்லை. ஸோ இந்த அறிக்கை தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் ஆழமானதாகவும் சில உண்மைகளை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம், அந்த அறிக்கை தெரிவிக்கிறது, இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 90% அதிகமானவை எந்தவித ஆடைகளும் அற்ற நிலையில்தான் இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்துகிறது. அதாவது அந்த உடல்களை புதைக்கும் பொழுது அந்த உடல்களில் எந்த விதமான ஆடைகளும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதாவது 90% உடல்களில் எந்த விதமான ஆடைகளும் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் அந்த அறிக்கை சொல்லும் செய்தி. அதாவது நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான உடல்கள். ஸோ இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் அது இயற்கை மரணங்களாலோ அல்லது மரணச் சடங்கின் மூலமோ புதைக்கப்பட்ட உடல்கள் அல்ல என்பதை அந்த அறிக்கை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த செம்மணி புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஒரு மயானத்திற்குரிய பிரதேசம் என்பதால் அப்படியான சம்பவங்களாகவும் இருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இது அப்படியான ஒன்றுமில்லை, இது ஒரு மனித புதைகுழி, அதாவது கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட இடம் என்பதை அந்த அறிக்கை தெளிவாக தெரிவிக்கின்றது. பெரும்பாலானவர்களின் சந்தேகம், இந்த மனித புதைகுழி எப்போது நடைபெற்றிருக்கும், இது யாராக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் என்பதுதான் அடுத்த கேள்வி. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான், மனித உயிர்கள். அதை இவ்வாறு நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, ஏன் கடவுளுக்கே உரிமை இல்லை இப்படி செய்வதற்கு. ஸோ அந்த அறிக்கை ஒரு தகவலை தெரிவிக்கின்றது. அதே மனித உரிமை ஆணைக்குழு 2003ஆம் ஆண்டு, அதாவது சமாதான காலகட்டம், உங்களுக்கு நினைவிருக்கலாம், 2002ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இலங்கையில் ஒரு சமாதான காலம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த அந்த காலத்தில் தான் 2003ஆம் ஆண்டு காலப்பகுதியில்